எதிர்நீச்சல் அப்படிங்கிற படம் மூலமா தனுஷ் மூலமா அறிமுகமானவர் தான் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கு எதிர்நீச்சலை தொடர்ந்து கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து ஹிட் கொடுத்து ஹேட்ரிக் வெற்றியை கொடுத்ததுனால இவர் ஒரு பெரிய ஹீரோ, முன்னணி ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றுட்டாரு. அதை தொடர்ந்து இவர் தனுஷுடைய தயாரிப்பிலேயே டாடா அப்படிங்கிற படத்தையும் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு இப்போ காக்கி சட்டை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் இயக்குறா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே எதிர்நீச்சல் படத்தை இயக்கின துரை சதீஷ்குமார் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி முருகன் அப்படிங்கிற படத்திலையும் நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன். அந்த படத்தை யார் இயக்குறா அப்படின்னு கேட்டா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை இயக்கின பொன்ராம் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு. அண்ட் இந்த படத்துல இவருக்கு யார் ஜோடியா நடிக்கிறாங்க அப்படிங்கிற நடிகை தேர்வு வந்து நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல சிவகார்த்திகேயன் கூட சமந்தா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சமந்தா இல்ல, லக்ஷ்மி மேனன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா தமன்னா நடிக்க போறதா பேச்சுக்கள் அடிபட்டுட்டு வருது. இன்னும் எந்த ஹீரோயின் தான் ஃபைனலா நடிக்க போறாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்படல. அது இன்னும் கொஞ்ச நாள்ல உறுதி செய்யப்படும். ஸோ அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணுவோம்.